ஹலோ நண்பன் நம்பீஸ். இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, நம்மளுடைய ஜோசப் விஜய் அவர்கள் பதவி இருக்கும்போது புரோட்டோகாலே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு இந்த வீடியோவில் உண்மை சம்பவத்தை பார்க்கலாம் வாங்க. தமிழக வெற்றி கழகம் பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியிலேயே மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயத்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரோட பிடியில் இருக்காருன்றதும் இந்த ஒரு நிகழ்வே காட்டுது. என்ன நிகழ்வுனா, ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடல் பாடுது, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுது, அதுக்கப்புறம் மூணாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு முறை கூட இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடும், கடைசியா நிகழ்ச்சிகள் முடியும் போதுதான் தேசிய கீதம் பாடும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு வழக்கம். பல அரசு நிகழ்ச்சிகளும் இதுதான் நடக்குது. இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது முதல்ல வந்தே மாதரம் பாடுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை இவர் பார்த்துட்டு இருக்காரு. பிஜேபியினுடைய பிடியில இருக்காரு, ஆளுநருடைய பிடியில இருக்காருன்றது இந்த நிகழ்வே காட்டுது. இதனாலதான் நம்ம திமுக அரசு இதுக்கு முந்தைய அரசு ஓட விட்டுச்சு சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல ஜனநாயகம், அதாவது தேசிய கீதம் பாடணும், ஜனகணமான பாடணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொன்னப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எங்களுக்கு தேசிய கீதம் கிடையாது, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் இதெல்லாம் நாங்க பண்றது இல்ல அப்படின்னு சொன்னதுனால வெளிநடப்பு செஞ்சார் சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. அந்த வரலாறு திமுக தான் இருக்கு, அந்த தைரியம் திமுக தான் இருக்கு. இவங்க என்ன இப்படி பண்றாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவும் சந்தேகமா இருக்கு. பிஜேபி புடியில தான் இருக்காருன்றத இந்த நிமிடமே நமக்கு காட்டுது. தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க 2021ஆம் ஆண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தமிழக விழா நடந்தாலும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும், அதுக்கப்புறம் தான் கலை நிகழ்ச்சிகள் நடத்தணும், கடைசியாக தான் வந்து வந்தே பாரதம் பாடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக வந்து நிறைய போராட்டம் கூட பண்ணியிருந்தாரு நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள். வைரல் ஆகிற இந்த வீடியோவில் சொல்கிற நண்பர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரதம் பாடினது மிகப்பெரிய குற்றமாக சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஆளுநர் கலந்துக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் மத்திய அரசினுடைய தலையீடு கண்டிப்பாக இருக்குது. அதனால கூட இந்த மாதிரி சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. புரோட்டோகால் விதிமுறையின் படி பார்த்தாக்கா தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்தே பாரத்தை பாடியிருக்கணும். இது வந்து அரசியல் காரணங்களால் நடந்துச்சா இல்லைன்னா தெரியாமல் நடந்திருக்கான்னு ஒரு விவாதமே போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் பாய், டேக் கேர்.